200 மைல்கள் தொலைவில் வசிக்கும் தனது தாய்க்காக பூக்கள் ஆர்டர் செய்ய ஒரு மனிதன் ஒரு பூக்கடையில் நின்றான். அவன் தன் காரில் இருந்து இறங்கியதும் ஒரு இளம் பெண் சாலையோரத்தில் அழுது கொண்டிருப்பதைக் கண்டான். அவன் அவளிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டான். அவள், என் அம்மாவுக்கு ஒரு சிவப்பு ரோஜா வாங்க விரும்பினேன், ஆனால் என்கிட்ட 75 சென்ட் தான் இருக்கு, ஒரு ரோஜாவுக்கு $2 செலவாகும் என்று பதிலளித்தாள். அந்த மனிதன் சிரித்துக்கொண்டே, என்னுடன் வா, நான் உனக்கு ஒரு ரோஜா வாங்கி தருகிறேன் என்றான். அந்த சிறுமியின் ரோஜாவை வாங்கி தன் சொந்த அம்மாவுக்கு பூக்கள் ஆர்டர் செய்தான். அவர்கள் கிளம்பும் போது அந்த பொண்ணை வீட்டிற்கு அழைத்துச் செல்லும்படி கேட்டான். அவள், ஆம், தயவு செய்து நீ என்னை என் அம்மாவிடம் அழைத்துச் செல்லலாம் என்றாள். அவள் அவனை ஒரு கல்லறைக்கு அழைத்துச் சென்றாள். அங்கு புதிதாக தோண்டப்பட்ட கல்லறையில் ரோஜாவை வைத்தாள். அந்த மனிதன் பூக்கடைக்காரனிடம் திரும்பி கம்பி ஆர்டரை ரத்து செய்து ஒரு பூச்செண்டை எடுத்துக்கொண்டு 200 மைல்கள் காரில் தன் தாயின் வீட்டிற்கு சென்றான். மோரல்: அந்த தருணம் அவனுக்கு உணர்த்தியது, வாழ்க்கை குறுகியது. நேசிக்கும் மக்களை நேசித்து அவர்களுடன் அதிக நேரம் செலவிடுங்கள். தாமதமாகும் முன் ஒவ்வொரு தருணத்தையும் அவர்களுடன் அனுபவி. குடும்பத்தை விட முக்கியமானது எதுவும் இல்லை. இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.